ஓம் முருகா போற்றே! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். உனக்கான துரோகங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த துரோகிகளை ஒழித்து கட்ட இந்த அப்பன் முருகன் நான் புறப்பட்டு விட்டேன். நல்ல நேரத்தை உனக்கு கொடுக்க வந்திருக்கும் இந்த அப்பன் முருகன் நம்மை என்னவென்று உணராமல் நீ சென்று விடாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த நிலைகளை ஒருபொழுதும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. அப்பாவின் அன்பு உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை அடுத்தடுத்த நிலைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கானது. என் குழந்தையினுடைய வாழ்க்கை எப்பொழுதும் எந்த இடத்திலும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக உனக்காகத்தான் நான் உன்னை எப்பொழுதும் தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்காகத்தான் எந்த நிலையிலும் உன்னை தொடர்ந்து நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அவை ஒவ்வொன்றையும் சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அப்பன் முருகன் நடத்தி கொடுக்க நினைக்கின்றேன். உனக்கான இறுதி கட்டம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எதையோ நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது. எதையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்கி நிற்கக்கூடாது. உனக்காக நான் வருவதை புரிந்து கொண்டாய். ஆனால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த தருணங்களையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று உணர்த்திவிடும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது இந்த சாயப்பா, நான் இருப்பது எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான். சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு புரிய வைக்க உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரையும் யார் என்று உனக்கு அடையாளப்படுத்துவதற்கு வாழ்க்கை பல போராட்டங்களை உனக்கு கொடுத்துவிட்ட நேரம் இப்பொழுது உனக்கான இறுதி கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் துரோகங்கள் பல கண்டு வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் நீ என்னவென்று உணர முடியாமல் பதறிக்கொண்டிருக்கிறாய். அந்த அளவிற்கு உன்னை வேதனைப்படுத்திய மனிதர்கள் அல்லவா உன்னை சுற்றி இருப்பார்கள். அந்த அளவிற்கு உன்னை சோதனைப்படுத்தியவர்கள் அல்லவா உன்னை சுற்றி இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இதற்கு மேலும் முடியாது, நம் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு முடிவை நாம் பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு நீ நிச்சயமாக வந்துவிட்டாய் என்றால் இதற்கு மேல் எதுவும் இல்லை. எதுவென்றாலும் இப்பொழுதே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டாய். ஆனால் அதுதான் உறுதியான இறுதியான கட்டம் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரத்தை என் குழந்தை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது என்பதனையும் மறந்து விடாதே. இத்தனை நாளும் உனக்கு நடந்ததை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வருந்தியது போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, உனக்கு நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி என்றும் உன் அப்பன் முருகன் உடன் இருப்பேன். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு நான் சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த அப்பன் எந்த நேரத்திலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகள் எதுவுமே இதுவரையிலும் தோற்றுப்போனதாக சரித்திரம் கிடையாது. உன்னை சுற்றி வந்து நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் எதையுமே எண்ணிக்கொண்டு என் குழந்தை நீ கலங்கிவிடக்கூடாது. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. தேவையில்லாமல் என்னென்னவோ உன் வாழ்க்கையை நடந்துவிட்டது என்பது உண்மைதான். தேவையில்லாத இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்களையும் உனக்கு தந்துவிட்டார்கள் என்பது உண்மைதான். நான் அறிந்ததுதான் இவையெல்லாம். அதனால் இனி ஒவ்வொரு நேரமும் என் குழந்தை, இதையெல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமான அன்பு கொண்டு சந்தோஷமாக இதனை வாழ வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் உங்களுடைய கருத்து என்ன? காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த மனிதர்களால் உனக்கு நடத்தி விடப்பட்டது. ஆனாலும் என் குழந்தை, இதுவெல்லாம் நடந்ததற்கு பின்னாலும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற சில உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அல்லவா? உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் யார் என்று என் குழந்தை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அல்லவா? அந்த வாய்ப்பை நீ இனிமேலும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்றாலும் அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக உனதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு எப்பொழுதும் மாற்றங்கள் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ உணர்வது உண்மை என்றால், உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வது உண்மை என்றால், அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சரியாக வைத்திருக்க வேண்டும். ஒருமுறை என்னை நம்புவதும்
இன்னொரு முறை என்னை நம்பாமல் செல்வதுமாக நீ இருக்கக்கூடாது. எதை செய்கிறாய் இந்த அப்பன் முருகன் என்ற சந்தேகம் உனக்குள் வந்துவிடக்கூடாது. நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை தேடி தேடி வந்து உனக்கு ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஆச்சரியத்தோடு தான் இங்கு எதையும் நாம் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்மால் பல நேரங்களிலும் உணர்ந்துவிட முடிவதில்லை. நம்மால் பல நேரங்களிலும் இதையெல்லாமும் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிவதில்லை. இப்படி நடக்கும் இந்த பொழுதுகளை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் இருக்கும் பொழுது, அதிலும் குறிப்பாக தெய்வம் உன்னோடு இருக்கும்பொழுது நீ எந்த நிலையிலும் கலங்கிவிட வேண்டிய தேவை உனக்கு இல்லை அல்லவா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய உண்மையை நீ இழக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அல்லவா? அப்பாவிற்கு தெரியும் என் குழந்தை எப்பொழுதுமே எதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறது என்று. இந்த அப்பன் முருகன் நான் அறிவேன். என்னுடைய குழந்தையின் மனது எப்பொழுதும் எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறது என்று. என் குழந்தைக்கு இந்த நேரத்தில் என்ன தேவைப்படுகிறது என்பதனை நான் அறிவேன். இப்பொழுதே இந்த வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்து நிற்கிறது என்பதையும் நான் அறிவேன். உன் அப்பன் முருகன் ஒவ்வொன்றையும் உணர்வதற்கான காரணங்கள் இது மட்டும்தான். உன்னுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் இதை எதையோ நினைத்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் என் குழந்தை எதிர்பாராத சில விஷயங்களை இந்த வாழ்க்கை நீ சந்தித்திருக்கிறாய் என்பது, எதிர்பாராத சில விஷயங்களினால் நீ சோர்வடைந்து நிற்கிறாய் என்பதையும் நான் அறிவேன். இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உடன் வைத்ததற்கு முதலில் நீ தான் வருந்த வேண்டும். இவர்கள் எல்லோரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்பதற்கு நீதான் பொறுப்பு ஏற்க வேண்டும். ஏனென்றால் இவர்களின் உண்மையான நிலையை பலமுறை உனக்கு நான் எடுத்துச் சொன்ன பிறகும் கூட இவர்களோடு உன்னுடைய பழக்கத்தை ஒருபொழுதும் நீ நிறுத்தி விடவில்லை. இவர்களோடு உனக்கு இருக்கின்ற நெருக்கத்தை ஒருபொழுதுமே நீ குறைத்து கொள்ளவில்லை. அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் தருகின்ற இந்த வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதல்லவா? இவர்கள் தருகின்ற இந்த துன்பங்களை சரியாக பெற வேண்டிய பொறுப்பு உன்னுடையதல்லவா? அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கி நிற்காமல் எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தி நிற்கலாமா? தேவையில்லாமல் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் கவனிக்க வேண்டும். சுற்றி நடப்பது என்னவென்று நிச்சயமாக நீ உணரத்தான் வேண்டும். இத்தனை நாளும் என் குழந்தை சந்தித்த பிரச்சனைகளை நீ கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்துப் பார். உனக்கு எதனால் இதெல்லாம் நடந்தது என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். நடத்தியவர்கள் நீ எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உதவிகளை இவர்களுக்கு செய்திருக்கிறாய் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அதனால் நடப்பதை எல்லாம் உணர்ந்து புரிந்து கொண்டு நடக்கும் விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தர தொடங்கி இருக்கிறது. இந்த நேரம் நீ மாறவில்லை என்றால், இந்த நேரம் இதையெல்லாம் உணர்ந்து இவர்களிடமிருந்து நீ விலகிச் செல்லவில்லை என்றால் நிச்சயமாக உனக்குத்தான் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குத்தான் வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாகி கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுக்கும் இந்த வாக்குறுதியிலிருந்து உனக்கான பல நன்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? என்னவாகும் என்பதனையும் ஏதுவாகும் என்பதனையும் நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் என்னை முழுமையாக வழிநடத்த வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை மட்டும் எப்பொழுதும் தெளிவுபடுத்து. இவர்களை பற்றி தெரியாமல் நீ பழகி கொண்டிருக்கிறாய் என்றால் அது வேறு. ஆனால் இவர்களை பற்றி தெரிந்த பிறகும் இவர்களோடு நீ பழகி கொண்டிருக்கிறாய் என்றால் அது தவறான காரியம் அல்லவா? அதை நான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை அல்லவா? அதனால்தான் நான் ஒவ்வொரு முறையும் இடத்தில் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் ஏன் இருக்கிறது தெரியுமா? நீ என்னுடைய குழந்தை. நீ என்னுடைய குழந்தை என்பதனாலும் நீ என்னை நம்பிய குழந்தை என்பதனாலும் தான் என் மீது நீ கொண்ட அன்புத்தான் நான் உன் மீது கொண்ட அன்பினை உனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. உன் அப்பன் எந்த நேரத்திலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதல்களையும் செய்ய நினைத்தவர்களை விட்டு வைத்தது கிடையாது. ஆனால் சில குழந்தைகள் அதனை புரிந்து கொள்ளாமல் உன் அப்பன் கண்டு எப்பொழுதுமே இவர் நமக்கு என்ன செய்தார் என்ற கேள்விகளோடு தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருப்பார்கள். நமக்காக இவர் எதையும் செய்யவில்லை என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற எண்ணம் கொண்டு இவர்கள் இருக்கும்பொழுது நடக்கும் எல்லா விஷயங்களும் உன் அப்பனின் அருளால் இவர்களுக்கு நடத்தப்பட்ட ஆளுமை. அதை இவர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அதை இவர்களால் ஒருபொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள முடியாது. ஆரம்பித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் முடியட்டும். நீ இதையெல்லாம் தாண்டித்தான் உனக்கான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பதனை மறக்காதே.
உனக்கான ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நிலையும் எப்படியும் மாறும். இப்படியும் இவர்களினுடைய உண்மையான குணமும் என்னவென்று நமக்கு தெரிய வரும். இதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உனக்கு நிச்சயமாக வாய்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னானாலும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ கவனித்து அதற்கு தகுந்தாற் போல உன்னை புரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை தேடி வரும் இந்த நிலைகள் இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லித்தரும் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு ஆச்சரியங்களை எடுத்துத் தரும் என்பதுதான் உண்மை என்று எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.